எங்கள் தலை தோனி மாதிரி வருமா? நாங்கள் தோனியை ரொம்ப மிஸ் பண்ணுறோம்ப்பா. இப்படி தாங்க கேஎல் ராகுல் பண்ண தப்புக்கு எல்லாரும் தோனியை பற்றி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நேற்று மேட்ச்சில் என்ன ஆச்சு அப்படின்னா, கரெக்டாக அக்சர் பட்டேலோட பாலில் ஜோ ரூட்டுக்கு நம்ம இந்தியா எல்பிடபிள்யூ அப்பீல் பண்ணாங்க. ஆனால் அம்பையர் அவுட்டு கொடுக்கவே இல்லை. அப்போ ரோஹித் சர்மா கேஎல் ராகுல் கிட்ட தான் வந்து கேட்டார், என்னப்பா ரிவ்யூ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு கேஎல் ராகுல் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, இல்லை பால் கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி இருக்குது, அதனால் ரிவ்யூ எடுத்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு ரிவ்யூ எடுக்காமல் விட்டுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது க்ளீனாக அந்த பால் வந்து ஸ்டெம்பில் தான் வந்து படுது. இதை வந்து பார்த்தவொடனே கேஎல் ராகுலை நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா இது, விக்கெட் கீப்பிங் பண்ணுறவர் கொஞ்சம் வந்து பார்த்து எந்த முடிவு எடுக்க வேணாமா? இவர் பாட்டுக்கு கேஷுவலாக முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காரு. ரிவ்யூ எடுக்க வேண்டிய இடத்துல ரிவ்யூ எடுக்க மாட்டாரு, தேவையில்லாத இடத்துல ரிவ்யூ எடுத்து ரிவ்யூவை வேஸ்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி விஷயத்தில் தான் நீங்கள் தோனிக்கிட்ட இருந்து கற்றுக்கணும். ஏன்னா தோனி எடுக்கிற டிசிஷன் எப்போவுமே கரெக்டாக தான்ப்பா இருக்கும். இதனால தான் டிஆர்எஸை தோனி ரிவ்யூ சிஸ்டம்னு சொல்லுவோம். அவர் ரிவ்யூ எடுத்துட்டாரு அப்படின்னா அது கன்ஃபார்மாக அவுட்டு தான். தோனிக்கிட்ட இருந்து கொஞ்சமாவது கற்றுக்கோங்க பஸ்ஸு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு இது மாதிரி கேஎல் ராகுலை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க.